தீமையெல்லாம் நன்மை என்றே திரு உளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுத தெளிவழித்ததிரத்தை. ஓம் என்று சொல்லக்கூடிய அகர உகர மகரம் மூன்றும் நிறைந்தது ஓம். அந்த வடிவத்திலேதான் இந்த மனிதனுடைய உடம்பாகப்பட்டது இயங்கி வருகின்றது. நமக்கு உள்ளேயே இருக்கின்ற ஆன்மாவின் உள்ளொளி பிரகாசம்தான் அருட்பெரும் ஜோதி. இப்போ மனிதனுக்குள் இருக்கக்கூடிய தீமை எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை புகழை பாடும் போதும் கேட்கும் போதும் இவனுடைய தீமையெல்லாம் விலகி ஆண்டவரினுடைய அருள் விளங்குகின்ற நன்மையே அவருக்கு கிடைக்கும் என்பதைத்தான் பிரபஞ்ச ரகசியத்தை வெட்ட வெளிச்சமா பட்டப்பகலா எடுத்து சொல்றதுதான் அந்த அருட்பெரும் ஜோதியாக. சிவா அனுபவம் பெற்ற நிலைதான் இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் என்பது. தீமையெல்லாம் நன்மை என்றே திரு உளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுத தெளிவழித்ததிரத்தை. ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை. ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை. ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகி நல்ல ஒரு தருணம் இது வள்ளை வம்மின் நீரே. நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகி நல்ல ஒரு தருணம் இது வள்ளை வம்மின் நீரே. இந்த பாடலின் கருத்து, மனம் என்ற மாமாயையை சார்ந்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போகின்ற மனம் சார்ந்த வாழ்க்கையை உலகியல் வாழ்க்கையை விடுத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருள் வாழ்க்கையாக நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்குத்தான் நமக்கு ஒரு முன் எடுத்துக்காட்டாக ஓமய வான் வடிவு உடையார். ஓம் என்று சொல்லக்கூடிய அகர உகர மகரம் மூன்றும் நிறைந்தது ஓம். அந்த வடிவத்திலேதான் இந்த மனிதனுடைய உடம்பாகப்பட்டது இயங்கி வருகின்றது. அந்த ஓமய வான்வடிவுடையவராகிய வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய உள்ளத்திலே பெருங்கருணையுடைய பெரும்பதி நிறைந்து இருந்த அந்த ஒரு நிகழ்வை தன்னை முன்னிலைப்படுத்தி நம்மையும் அந்நிலைப்படுத்துகின்ற அந்த ஆற்றல் வல்லபம் கொண்டதுதான் இந்த பாடல். எனவே நாம் அனைவரும் அருட்பெரும் ஜோதியை, நமக்கு உள்ளேயே இருக்கின்ற ஆன்மாவின் உள்ளொளி பிரகாசம்தான் அருட்பெரும் ஜோதி. அண்டத்தினுடைய பேரொளி பிரகாசம்தான் அருட்பெரும் ஜோதி. இவை இரண்டையும் வெளியே சென்று தேடினால் அதை அடைவது சிரமம் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் உங்களுடைய அகத்திலே இருக்கின்ற அண்டத்திலே நிறைந்திருக்கின்ற அந்த அகவடிவமாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு நீங்கள் கலக்கின்ற அந்த நிலைக்கு மனம் சார்ந்த ஆணவம், கண்மம், மாயை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இவற்றை விடுவதன் மூலமாக ஆன்ம ஒளி பிரகாசம் உங்களுக்குள் நிகழும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருள் தரிசனம் கிட்டும் என்பதுதான் இதனுடைய விளக்கம்.
அருமைங்கய்யா. இதில் சரி, இந்த தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுலங்கொண்டருளை சிறியனுக்கு அருளமுத தெளிவு அளித்த திறத்தை அப்படிங்கிற இடத்துல நம்ம தீபம் அறக்கட்டளை ஐயா வந்து பாலகிருஷ்ணன் ஐயா இதை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நம்ம அகவல் பாராயணங்கிறத பெரியோர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்கலாம் வந்து படிக்க, அதை கேட்க, மனனம் செய்ய அதை வந்து உருவாக்கியிருக்காரு. அதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. உண்மைதான். அந்த இதில் வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த நன்மையெல்லாம் திருவுலங்கொண்டருளி இந்த இவன் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய தீமை எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை புகழை பாடும் போதும் கேட்கும் போதும் இவனுடைய தீமையெல்லாம் விலகி ஆண்டவரினுடைய அருள் விளங்குகின்ற நன்மையே அவருக்கு கிடைக்கும் என்பதைத்தான் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களினுடைய உள்ளத்தின் உள்ளே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிறைந்திருந்து உங்களினுடைய உள்ளத்தின் உள்ளேயும் நிறைந்திருந்து அனைத்து தீபம் அறக்குடையாளர்களின் உள்ளத்திலேயும் சேவார்த்திகளினுடைய உள்ளத்திலேயும் நிர்வாகிகளினுடைய உள்ளத்திலேயும் ஒரே இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிறைந்திருந்து ஏகமாக அற்புதமாக அருட்செயல்களை ஜீவகாருண்ய பணியின் மூலமாக சத்துவிச்சார பணியும் சொற்பொழிவு பணியும் செயல்பாட்டு பணியும் மக்களுக்கு தொண்டு செய்கின்றதே என்னுடைய முழுநேர பணி என்பதை எங்கள் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் செய்வது உண்மையிலேயே உள்ளபடியே அகவல் படிப்பது மாத்திரம் அல்ல, அகவல் வழியிலே வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகின்றீர்கள் என்ற பேருண்மையை அடியேனும் அந்த அகவலில் கலந்து கொண்ட போது கண்ணுற்றேன். நன்றி ஐயா. இப்போ பெருமான் எழுதிய 6000 பாடல்களில் முதன்மையானது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அகவலை சொல்லலாங்கய்யா? சொல்லலாங்க ஐயா, அகவல் சொல்லலாம். அகவல் என்பது என்னன்னாங்கய்யா, உலகத்தினுடைய இயற்கை உண்மையாக இயற்கையினுடைய செயற்கையாக இருப்பவை அனைத்தையும் முதலில் சொல்லி வருகின்றார். புறத்தை சொல்லி வருகின்றார், தனக்கு புறத்தை சொல்லி வருகின்றார். பிரபஞ்ச ரகசியம்னு அருமையாக சொல்லலாம். பிரபஞ்ச ரகசியத்தை வெட்ட வெளிச்சமா பட்டப்பகலா எடுத்து சொல்றது தான் அந்த அருட்பெருஞ்சோதி அகவல். அதை சொல்லிட்டே வந்தவர் என்ன செய்கிறாரு, இறுதி நிகழ்வுல இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் வெளியே இல்லை, எனக்கு உள்ளேயும் இருக்கின்றது, நான் அதை அடைந்து அந்த நிலையிலே நான் ஆகின்றேன் என்பதுதான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலினுடைய முடிந்த முடிவு. வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தில் எது சத்தியம் என்று புற உலகத்தாருக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றார்களோ அவற்றையே தன் வாழ்வில் அனுபவித்து சிவா அனுபவம் பெற்ற நிலைதான் இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் என்பது. அதை படிக்க படிக்க நாமும் அந்த சிவா அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் வள்ளல் பெருமான் அமைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நீங்கள் தீபம் அறக்கட்டளை ஒவ்வொரு வியாழந்தோறும் அதை சிறப்பாக செய்து வருகின்றீர்கள். இவையெல்லாம் இறைவன் அளித்த அருட்கொடைதான் உங்களுக்கு. நன்றி ஐயா. இந்த இதில் ஒரு நிகழ்ச்சி வந்து செஞ்சோங்க ஒரு 5 மாதம் முன்னாடி. சொல்லுங்க. அதாவது இங்கே வர்றவங்களுக்கு மன கஷ்டம் பண கஷ்டம் எதில் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இதுக்கு வந்து அப்படின்னு வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லும் பொழுது நான் வந்து பெருமான்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்னன்னா அகவல் பாராயணத்தை ஒரு முழு இதாக எழுதுனாங்கன்னா, ஆனால் எழுத சொன்னேன் நான் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு, அது வந்து ஆயிரக்கணக்கில் எழுதினவங்க எல்லாம் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை வந்து மிக மிக உன்னதமானது என்னன்னீங்கன்னா, எழுதும்போது அது தவமாக மாறுதுங்க. அற்புதம் அற்புதம். அது தவமாகவும் மாறுது, தியானம் அதன் மூலமாக சுத்த உஷ்ணமும் ஏற்படுகிறது. தியானம் பண்ணுற மாதிரி இருக்கு. உட்காந்தா ஏந்திரிக்கவே முடியல, எழுதிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அற்புதம். அப்போது நிறைய பேர் வந்து அதில் நன்மை பெற்று இன்றைக்கு கூட ஒரு 4 நாட்கள் முன்னாடி கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சரி ஐயா நாங்கள் ஒரு விஷயத்துக்காக எழுத ஆரம்பித்தோம், 2ஆம் முறை முடிக்கும் பொழுது எனக்கு வந்து அதை நல்லது. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு நன்மைகள் நடக்குதுங்கிறதுக்காக எழுதுறது இல்லை, உங்களுக்கு மன அமைதி தந்துதான் கேட்டேன். அருமை அருமை. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப, அதாவது தீபம் அறக்கட்டளை இந்த மாதிரி சேவைகளை நம்ம செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து பல அவசரங்களோடு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து வரும்போது இந்த அமைதி கிடைக்குது. இது அகவலும் அவங்க எழுதும்போது அந்த தியான முறையை பின்பற்றுறாங்க.
அதற்காகத்தான் ஐயா வந்து நம்ம ஜோதி மாமலையில் இந்த இங்கே கிடைக்கக்கூடியது எல்லாமே அங்கேயும் கிடைக்கணும். அருமை அருமை. அந்த இயற்கையோடு இயைந்து வாழ்கிறது. ஆமாம், இந்த கிராம மக்கள் ஏற்கனவே இயற்கையோடு இருக்கிறாங்க. இன்னும் இதற்கு சுத்த சன்மார்க்கத்தினுடைய வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கின்ற இயற்கை நிகழ்வுகளையும் அங்கிருந்தே தர்றீங்க. ஆமாம், இயற்கையோட பயிற்சியும் கொடுத்து பயிற்சி அங்கே வந்து ஒரு அமைதியாக. இப்போது நம்ம வந்து கோயிலுக்கு போகணுங்கிறது எவ்வளவு. நான் முந்தா நாள் வந்து ஐயா ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், சரி ஐயா கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குறதை விட ஞானிகள் உன்னுடைய இடத்த வந்து நான் தரிசிக்கும் போது மனம் வந்து நெகிழ்கிறது, தெய்வீகம் கிடைக்கிறதுன்னு சொன்னார் பாருங்க. ரொம்ப அந்த விஷயங்கள்லாம் 28 வருஷம் நடத்திட்டு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு இமாலய சாதனை. இமாலய சாதனை ஐயாவுடைய இதில் வந்து. ஸோ நம்ம அடுத்த பாடல் போகலாம்.